நைட்டு தூங்காம கடுமையா உழைச்சு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு அடுத்த நாளும் தூங்காம வேலைக்கு போறீங்களா? இப்படி ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், நைட்டு தூங்காம வேலை செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லி அதை உண்மைன்னு நம்பி நைட்டு தூங்காம ஒவ்வொரு நாளும் இருக்கீங்களா? டெய்லி காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறதையே வழக்கமா வச்சிருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறது தப்பு அப்படின்னே தெரியாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம லைஃப் இப்படி இருக்கு, நம்ம லைஃப் அப்படி இருக்கு, நம்ம லைஃப் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம லைஃப் அப்படி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி லைஃபை பத்தி மனசளவுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, லைஃபை பத்தி மனசளவுல ஃபீல் பண்ணிட்டு, லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. நம்ம வாழ்க்கையில நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஏன் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்போம். முக்கியமா நம்ம லைஃப்ல நமக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரியே இருக்கும். எதை செஞ்சாலும் அதுல ஒரு பிரச்சனை வரும், அதுல ஒரு குழப்பம் வரும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நம்ம டெஃபினட்டா நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி நமக்கு நம்ம லைஃப்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தா கூட அதை சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எப்படி சரி செய்யுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல 6 சின்ன சின்ன ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் எப்படி நம்ம லைஃபை சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். முதல் ஹேபிட், அடுத்த நாளைக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ, அடுத்த நாள் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோமோ அதை முதல் நாள் நைட்டே ப்ராப்பரா பிளான் பண்ணி தயார் பண்ணிட்டு உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பிரபலமான ஒரு டெக்னிக், இது ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நாளைக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதை முதல் நாள் நைட்டே நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டா இருந்தோம் அப்படின்னா அடுத்த நாளை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு பயங்கர சிம்பிளா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை தரும். ஒரு வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட தேவையில்லை அப்படின்னா அதை உடனே செஞ்சிருங்க. எப்படின்னு நமக்கு செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள்ல ஒரு சில வேலைகளை முடிக்கிறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட இருக்காது. எப்படியும் இது எல்லாமே சின்ன சின்ன வேலைகளா தான் இருக்கும். இதை நம்ம செய்யல அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம மண்டைக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் கேன்ல நம்ம தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், முக்கியமா நீங்க யாருக்காவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபோன் காலா இருக்கட்டும், அந்த ஃபோன் கால் யாரோடையதா வேணா இருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ஆள், யாரோ ஒரு ஆளுக்கு நீங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபோன் காலா இருக்கட்டும், ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு இபி பில் பே பண்ண நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வீட்டுல அழுக்கா ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, வீட்டுல அழுக்கா ஒரு கண்ணாடியே இருக்கு அப்படின்னா அதை துடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி அதை கிளீன் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஷூவை பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்க, காலையில எந்திரிச்சு நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல துணிகள் உங்க வீட்டுல இருக்கு அதை மடிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால செஞ்சிட முடியும். அப்படி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உடனே செஞ்சிடணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உடனே செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நிறைய வேலைகள்ல ஒரு சில வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ இதை ஒரு ரெகுலரான ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. மூணாவது, ஒரு மார்னிங் ருட்டீனை கிரியேட் பண்ணுங்க. காலையில இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ருட்டீனை வச்சுக்கோங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு பழக்கமா நீங்க வச்சுக்கோங்க. இது முதல்ல கொஞ்சம் வளத்துக்கு கஷ்டமா இருந்தாலும் இதை நீங்க தொடர்ச்சியா பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க, படிங்க, இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணுங்க. முக்கியமா அலாரம் வச்சு காலையில எந்திரிங்க. அப்படி அலாரம் வைக்கும் போது காலையில தூக்கத்துல அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிடாதீங்க. முக்கியமா ஸ்னூஸ் பட்டனை அழுத்திடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய வெற்றியும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி காலையில அலாரம் பட்டன் நீங்க ஆஃப் பண்றீங்க இல்ல ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறீங்க அப்படின்னா அன்னைக்கு நாளுடைய தோல்வி அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கறதையும் மறந்துடாதீங்க. 80/20 ரூல். உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்டா போட்டுருங்க. உதாரணத்துக்கு வீட்டு வேலைகளே வச்சுப்போமே, இது லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா ஒரு 100 வேலைகள், 100 டாஸ்க் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 100 டாஸ்க்ல ஒரு 20 டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இந்த 20 டாஸ்க் ரொம்ப முக்கியமான இந்த 20 டாஸ்கை ஹை பிரியாரிட்டில முதல்ல முடிங்க. அதே மாதிரி உங்களுடைய அதிகபட்ச டைம் மற்றும் எனர்ஜி அது எல்லாத்தையுமே இந்த 20 டாஸ்க் முடிக்கிறதுல நீங்க செலுத்துங்க. இதுக்கு பேர் தான் பாரட்டோஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. 80/20 ரூல். இதை நமக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில ஒரு 100 வாடிக்கையாளர்கள், 100 கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா 100 கஸ்டமர்ஸ்ல ஒரு 20 வாடிக்கையாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் மூலமா ஒரு மாசத்துக்கு 50 கோடி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 50 கோடியில 100 கஸ்டமர்ஸ்ல 20 கஸ்டமர்ஸ், வெறும் 20 கஸ்டமர்ஸ் 50 கோடியில 40 கோடி வருமானத்தை தந்துருவாங்க. சோ மிச்சம் இருக்கக்கூடிய 80 கஸ்டமர்ஸும் ஒட்டு மொத்தமா சேர்ந்தே ஒரு 10 கோடி ரூபாய் தான் தராங்க. அப்ப ஒரு குறைச்ச கஸ்டமர்ஸ் நமக்கு நிறைய வருமானத்தை தந்துடுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த கம்பெனியோட எதிர்காலம் இந்த 20 கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல 20 வேலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இந்த
20 வேலைகள்ல நம்மளுடைய அதிகபட்ச நேரம் மற்றும் எனர்ஜி இது ரெண்டையுமே நம்ம செலுத்தி நம்ம அந்த 20 டாஸ்க்கை முடிச்சிடணும். அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 80 டாஸ்க்குமே நமக்கு சாதாரணமாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதை நம்ம முடிச்சிடலாம். 5வது ரெஸ்ட் எடுங்க. போதுமான ரெஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். நீங்கள் போதுமான ரெஸ்ட்டை நீங்கள் எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இம்ப்ரூவே ஆகாது. நைட்டு ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா காலையில் நீங்கள் திரும்பி வேலைக்கு போவீங்க இல்லையா, அப்போ அந்த வேலையில் நீங்கள் சோர்வடைஞ்சிருவீங்க, உங்களுடைய பணியை ஒழுங்காக செய்ய முடியாமல் போயிடும், உங்களுடைய ஒர்க்கு ரொம்ப தொய்வாக போயிடும். ஸோ நீங்கள் ஒர்க்கில் எஃபிஷியண்டாக வேலை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு பணிகள் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த ஸ்லீப் தூக்கத்தில் மட்டும் காம்ப்ரமைஸை பண்ணிடாதீங்க. தூங்காமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது கம்மியாயிடும். அது எல்லாத்தையும் விட உங்களுடைய ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை, எபிலிட்டி அது கண்டிப்பாக கம்மியாயிடும். ஸோ ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். ஸோ ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த தூக்கம், ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இதை டெஃபினட்டாக எடுத்துருங்க. லாஸ்ட், கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. லைஃப்ல நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது, லைஃப் நமக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் நடந்திருந்தா லைஃப் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி லைஃப்ல நம்ம தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒன்று நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம கவலைப்பட்டு இருப்போம், இல்லை நம்ம லைஃப்பை பற்றி வேற யார்ட்டையாவது கவலைப்பட்டு இருப்போம், இல்லைனா வேற யாரை பற்றியாவது யார்ட்டையாவது கவலைப்பட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லாமல் எப்படி நம்ம ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். லைஃப் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது போய் நீங்கள் ஒரு ஃபெயிலியரை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. ஃபெயிலியரை நோக்கி மட்டும் இல்லாமல் கவலையை நோக்கியும் போயிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களால் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, ஹாப்பினஸ் அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட இருக்காது. கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நம்ம லைஃப்பை அப்படியே ஏற்றுக்கிட்டு இதை எப்படி ஒர்க் பண்ணி இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகளை இந்த சிம்பிளான இந்த 6 ஹேபிட்ஸ் மூலமாக டெஃபினட்டாகவே சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.